எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் கோவிந்தசாமி. இன்னைக்கு யூடியூப்ல வெளிநாட்டு ரீல்ஸை பத்தி சொல்றேன் கேளுங்க. ஒரு ரீல்ஸ் ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு ஆத்துல உட்காந்து அந்த ஆத்தையும் மேல பறக்கிற பறவைகளும் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். பறக்கிற பறவையில ஒரு பறவை, பெரிய பறவை என்ன பண்ணுது, நேரா அந்த ஆத்தை வட்டமிட்டு உள்ள ஒரு பெரிய மீனை கவிட்டு நேரா மரக்கிளையில போய் உட்காருது. உட்கார்ந்த பறவை என்ன பண்ணுது, வாயில இருந்த மீனை தூக்கி தன் கால் கீழ வச்சு அந்த மீனை அப்படியே பாக்குது. மீனை பார்த்துட்டு யோசிச்ச பறவை திருப்பி அந்த மீனை எடுத்துட்டு போய் அதே ஆத்துலயே போடுது. போட்ட உடனே நம்ம கேமராமேனு பறவையை விட்டு அந்த மீனை ஷூட் பண்றான். மீன் ஆக்சிஜன் இல்லாம துடிச்சு திருப்பி அப்படியே மேல வருது, உயிர் பெற்று மேல வருது. மேல அடுத்த செகண்ட் என்ன பண்ணுது, அந்த மீனோட பின்னாடி இருந்து முட்டையா வெளியே வருது. முட்டையா வெளியே வந்தோடனே அந்த கேமராமேன் அப்படியே மீன்ல இருந்து அப்படியே பறவைக்கு ஷூட் பண்றான். பறவை ஷூட் பண்ணி பறவை அப்படியே வட்டமிட்டு அந்த மீனை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போகுது. இதுல இருந்து அவன் என்ன சொல்றான்னா, மீனை சாப்பிடு, தலைமுறையை பாதுகாக்கணும். எந்த இனமா இருந்தாலும் அவங்க தலைமுறையை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமை. தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து எந்த தலைமுறையா இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.